Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பேரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணனான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கனிவோடு கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய திரு ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உம்மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 26 33 வரை. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும்
அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகளை நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவற்றை சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 2. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு உணர்த்துவது, கலங்கா உள்ளம் நிச்சயம் கடவுளை காண வழிவகுக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆம் அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் நமக்கான ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு அச்சம், இவையெல்லாம் நம்மை பீடித்து கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதுவும் இந்த காலத்தில் எது எப்போ எங்கே நடக்கும் எப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். யார் எந்த இடத்துல எப்போ குண்டு போடுவா என்ற அந்த ஒரு பயமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த மே மாதம் ஒரு அச்சத்தின் மாதம் என்றே சொல்லலாம். என்னடா ஃபாதர் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அச்சத்தின் மாதம் என்று சொல்லுகிறாரு, ஒன்றும் புரியலேன்னு யோசிக்கிறீங்களா? ஆம் அன்புமிக்கவர்களே, என்னதான் நம்மளுக்கு விடுமுறை மாதமாக இருந்தாலும் கூட 12th ரிசல்ட் வருது, மார்க் எப்படி வாங்க போகிறோம், நல்ல மார்க் கிடைக்குமா என்ற மாணவர்களுக்கு ஒரு அச்சம். அதே போல் 10th 11th ரிசல்ட் வருது, என்ன எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சம். சரி, மார்க்கு தான் வந்துருச்சு, சரி சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அடுத்த காலேஜில் எந்த கல்லூரியில் நமக்கு இடம் கிடைக்கும், நாம் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்ற ஒரு அச்சம். அதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கு இந்த காலேஜில் இவ்வளோ பணம் கட்டணுமா, இவ்வளோ செலவு பண்ணி என் பிள்ளையை படிக்க வைக்கணுமா என்ற ஒரு வகையான அச்சம். எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் ஒரு வகையான அச்சம் இருந்து கொண்டே தான் இருக்குது. தொடர்ந்து இளைஞராக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லா நிலையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்தந்த அவர்களுக்கு ஏற்றார் போல ஒரு வகையான அச்சம், பயம், கலக்கம் எல்லாம் நம்மை சுற்றி கொண்டே தான் வருந்திருக்கின்றன. இத்தகைய நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்படி நாம் நம்பிக்கையோடு அச்சத்தை விடுத்து நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது நமக்கான வழி நமக்கு எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருக்கும் என்பதை ஆண்டவரே தன்னையே ஒரு வழியாக, உண்மையாக, வாழ்வாக இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய பிறப்பாக இருக்கட்டும், அவருடைய உயிர்ப்பாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு இத்தகைய ஒரு வாழ்வு தரும் நற்செய்தியை தான் நமக்கு தருகின்றன. என்னது? அஞ்சாதீர்கள், எதற்கும் அஞ்ச வேண்டாம். அன்று இயேசு பிறக்கின்ற பொழுது இடையர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையும் அதுதான், அஞ்சாதீர்கள், உங்களுக்காக தாவீதின் ஊரில் மெசியா பிறந்திருக்கிறார் என ஒரு அழகான வார்த்தையை நாம் கேட்கின்றோம். அதே போல் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகும் கூட சீடர்கள் மத்தியில் உயிர்த்த பிறகும் இதே தான் சொல்கிறார்கள், அஞ்சாதீர்கள், இதோ உயிர்த்து விட்டேன், நான் உண்மையாகவே வாழுகிறேன் என்பதை சீடர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு நிலையிலும் நிரூபித்து காட்டு கொண்டிருப்பதை நாம் சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தில் நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, எல்லா நிலையிலும் இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நம்மில் மேலோங்குகின்ற பொழுது நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் கூட பவுலடியாருடைய அந்த தூதுரை பயணத்தில் அவரும் நம்பிக்கை கொண்டவராக தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக தன்னையே முழு மூச்சாக இறங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அன்பிற்குரியவர்களே, பல வேளைகளில் நம்மளுடைய அச்சங்கள் எப்படியாக இருக்கிறது என்றால், எடுத்துக்காட்டாக நம்மளுடைய வாழ்வையை சொல்ல வேண்டுமென்றால், நம்ம ஒரு இருட்டில் போயிட்டுருக்கோம். அங்கே இருட்டில் இருக்கின்ற பொழுது அது பாம்பா கயிறா என்று கூட நமக்கு தெரியாத நிலையில் ஒரு வகையான பயம் இருக்கின்றது. ஏனெனில் நம்மளுடைய மனது எல்லாமே ஒரு வகையான ப்ரீ ஆக்குபேஷன், இது நடந்து விடுமோ, இது இப்படி ஆகிவிடுமோ, ஒருவேளை இது கிடைக்காம போய்விடுமோ என்ற ஒரு வகையான அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி தான் ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்திலிருந்து வேலையெல்லாம் முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு நோக்கி செல்கின்ற பொழுது இதே போல் ஒரு நெளிந்த ஒரு கயிறு மாதிரி அங்கே இருந்திருக்கிறது. இது பாம்பு தான் என நினைத்து கொண்டு அவரும் பயத்தில் கொஞ்ச நேரம் நின்று கொண்டு இருக்கிறார். உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்தது. ஆஹா, இது எப்படியாவது நம்ம அடித்து விட்டால் மட்டுமே நாம் வீடு சேர முடியும் என்பதை உணர்ந்தவராய் கையில் இருந்த அந்த அரிவாளை எடுத்து ஒவ்வொருதாக கூட்டு நூறாக போட்டு விட்டார். அப்படி அவர் போட்டுவிட்டு அவர் வீட்டுக்கு மீண்டும் சென்று விட்டார். காலையிலேருந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது பாம்பு அல்ல, சாதாரண தண்ணி ஓடிக்கொண்டிருந்த ஒரு பைப் என்று. ஆம் அன்பானவர்களே, இப்படி பயத்தில் நாம் ஒவ்வொரு நாளையிலும் நம்மளுடைய வாழ்வை நாம் சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இறைவன் நமக்கு அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்ற அந்த ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கும் இன்றும் சொல்லியிருக்கின்றார். ஆக அன்புமிக்கவர்கள், இதைத்தானே நாம் எல்லா நிலையிலும் திருவிவிலியம் முழுவதும் கூட சொல்லுவார்களே, 325 வார்த்தைகளும் இப்படி அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் என்ற அந்த வார்த்தைகளை மையப்படுத்தியதாக திருவிவிலியம் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆக எல்லா நிலையிலும் நாம் கலக்கத்தோடும் அச்சத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மில் ஒரு சரியாக நம்பிக்கையற்ற வாழ்வு தான் வாழ முடியும். இதைத்தானே நாம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக வாசிக்கின்றோம். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்ற அந்த வார்த்தையோடு மட்டுமல்லாமல் அழகாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். எதை பற்றியும் கவலை வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்ற இந்த ஆழமான இறை வார்த்தையை நமது இதயத்தில் பறித்தவர்களாய் எப்பொழுதும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கலங்கா உள்ளத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயம் நாம் கடவுளை காண முடியும் என்ற அந்த உயரிய எண்ணத்தோடு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம், இறையாசீர் பெறுவோம். அன்பு புரட்சி வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பள்ளியில் இணைந்தோ, நீதி அமைதியும் மனித நேயமும் பள்ளியின் பொருளாயிற்றோ. இந்த ஆழ்ந்த உணர்வினில் நாளும் இணைந்திட, தாழ்வு நீங்கிட, வாழ்வு ஓங்கிட இம்மையை பலி தந்தோ. அன்பிற்கே மெய்யர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே மெய்யர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசாக அடைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை என்றும் பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுகின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமக்கு வாழ்வாக, வழியாக, ஒளியாக இருந்து நம்ம எல்லா நேர கலக்கங்களிலிருந்தும், அச்சங்களிலிருந்தும், பயத்திலிருந்தும் நமக்கு வாழ்வு தரக்கூடிய அன்பு தெய்வம் இவரே. இந்த தெய்வத்தினுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குமாறாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. அவர் உருவத்தில் உதித்தேழும் உயரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தேழும் உயரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.